அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாசலில் காணக்கூடிய ஒரு தவறான ஒரு செயல்தான் இகாமத் சொல்லப்பட்டதன் பின்னாலும் தொடர்ந்து சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை இமாம் இகாமத் சொல்லி இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி சில போது ருக்கு போன பின்னாலும் கூட சில சகோதரர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து முக்கியத்துவம் என்றதுனால இகாமத் சொல்லப்பட்டதன் பின்னாலும் தொழுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இதனுடைய நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் பார்த்தா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா உகீமத்தி ஸலா, தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டால், ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, கடமையான அந்த ஃபர்லான தொழுகையை தவிர வேறு தொழுகை இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது முஸ்லீமில் பதிவாகக்கூடிய ஹதீஸ். அப்போ ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தாக இருந்தாலும் சரி, ஏனைய தொழுகைகளுடைய முன் சுன்னத்துகளாக இருந்தாலும், முஅத்தின் அல்லது இமாம் அல்லது இகாமத் சொல்லிவிட்டார்களாக இருந்தால், இகாமத் சொல்லப்பட்டால் நாங்கள் அந்த சுன்னத்து தொழுகையை விட்டு ஃபர்லுக்கு ஜமாத்தில் இணங்கி கொள்ளணும் என்றது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டக்கூடிய வழிமுறை. சில நேரம் கடைசி அத்தஹியாத்து ஓதுகிற நிலைமையில் இருக்கிறாரு இமாம், முஅத்தின் அத்தஹியா அந்த இகாமத் சொல்லிட்டாரு இருந்தால் அந்த நேரம் தஷஹூதை முடிச்சுட்டு இமாமோட சேர்ந்து கொள்வார். அது இல்லாமல் அவர் ருக்கூலேயோ அல்லது எத்திதால்லையோ அல்லது கியாம்லேயோ இருந்தாலும் இதை தொழுகையை விட்டுட்டு ஜமாத்தில் கடமையான ஃபர்லான தொழுகையில் சேர்ந்து கொள்ளணும் என்பது தான் நபி வழி. அதை விட்டுட்டு நாங்கள் இமாமை ஒரு ரக்காத் விட்டுட்டு சேர்றதோ அல்லது இகாமத் சொல்லப்பட்டு இமாம் தொழுகையை ஆரம்பித்ததன் பின்னால் அவ்வல் தக்பீரை ஆரம்ப தக்பீரை கட்டினதன் பின்னால் சொன்னதன் பின்னாலும் நாங்கள் சுன்னத்து தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்பது அது பிழையான ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இதில் நாங்கள் இகாமத் சொல்லப்பட்டாலே ஃபர்லான தொழுகைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.